ராதிகா, டிட்வா புயலானது சென்னையிலிருந்து 200 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுவைக்கு தென்கிழக்கே 610 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டு அது 15 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. இப்பொழுது சற்று வேகம் குறைந்திருப்பதாக தெரிய வந்துள்ள நிலையில் இந்த டிட்வா புயலால் எங்கே எப்போது எவ்வளவு மழை பொழியும் என்ற சந்தேகம் மக்களுக்கு எழுந்திருக்கிறது. அதை நிவர்த்தி பண்ணும் வகையில்தான் இந்த வானிலை மையம், தென்மண்டல வானிலை மைய இயக்குனர் அமுதா தெரிவித்த அந்த கருத்துக்களின்படி, தகவல்களின்படி இன்று எங்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் டெல்டா மாவட்டங்கள், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் இன்று கனமழை பெய்வதற்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதே போல மஞ்சள் அலர்ட் எந்த பகுதிகளுக்கு இன்று விடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் நாகை, தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று 5 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதே போல நாளை இந்த டிட்வா புயல் நகரும் பொழுது எந்தெந்த மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கலாம். நாளை ஆரஞ்சு அலர்ட் மயிலாடுதுறை, அரியலூர், திருச்சி, ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை ஆகிய மாவட்டங்களுக்கு, டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களில் சில மாவட்டங்களுக்கும் நாளை ஆரஞ்சு அலர்ட், அதாவது ஒரு 12 சென்டிமீட்டர் வரை மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை மறுதினம் ரெட் அலர்ட் எச்சரிக்கை, நாளை 4 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அது தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை உள்ளிட்ட அந்த டெல்டா மாவட்டங்களுக்கு நாளை ரெட் அலர்ட் எச்சரிக்கை 4 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கு 20 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழைப்பொழிவு இருக்கலாம் என்று வானிலை மையம் அறிவித்திருக்கிறது. 4 மாவட்டங்களுக்கு நாளை ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை ஆகிய 4 மாவட்டங்களுக்கும் நாளை ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. 29ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு 29ஆம் தேதி 6 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் செங்கல்பட்டு, விழுப்புரம் மற்றும் கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சை, கூடுதலாக புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் 29ஆம் தேதி கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. 29ஆம் தேதி, 29, 30ஆம் தேதிகளில் தான் சென்னையிலும் அதி கனமழை பொழிவு இருக்கும் என்று வானிலை மையம் ஏற்கனவே எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. 30ஆம் தேதி கனமழை எச்சரிக்கையானது சென்னை மற்றும் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு வரும் 30ஆம் தேதியும் அதிக கனமழை பொழிய வாய்ப்பு இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த டிட்வா புயல் நகரும் திசை மாறும் பொழுது இந்த மழை பொழிவின் அளவானது டெல்டா வட மாவட்டங்களில் மாறி மாறி இருக்கும் என்றும், எவ்வாறு இருந்த போதிலும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட வட மாவட்டங்களில் 29, 30 ஆகிய தேதிகளில் மிக கனமழை, அதாவது 20 சென்டிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பொழிவதற்கான வாய்ப்பு வார இறுதியில் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைகளில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களிலும் அதிக கனமழை பொழியும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் புயல் அப்போதுதான் கரையை நெருங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது சென்னையில் ஒட்டி, சென்னை, மாமல்லபுரம், புதுச்சேரியை ஒட்டி கரையை கடக்குமா அல்லது ஆந்திரா நோக்கி மாறுமா என்பது அப்போதுதான் 2 நாட்களுக்கு பிறகுதான் கணிக்கப்படும் என்றும், ஆனால் கண்டிப்பாக 29, 30 சனி, ஞாயிறு கிழமைகளில் வட தமிழக மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் அதி கனமழை பொழிவும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை வானிலை ஆய்வு மையத்தாலே விடுக்கப்பட்டிருக்கிறது. வார இறுதியில் சனி, ஞாயிறில் கனமழை கொட்டும் என்று வானிலை மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து இருக்கிறது. இன்றும் நாளையும் மஞ்சள் அலர்ட், ரெட் அலர்ட் என்பது டெல்டா மாவட்டங்களுக்கு இருக்கிறது. அதன் பின்னர் அந்த ரெட் அலர்ட் என்பது 28, 29 ஆகிய தேதிகளில் அது சிறிதாக வட மாவட்டங்களை நோக்கி நகர்கிறது. 29, 30களில் வட மாவட்டங்களில் அதிக கனமழை பொழிவு இருக்கும் என்ற அறிவிப்பும் வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. ராதிகா.